ஏங்க பச்சரிசி வெல்லம் முந்திரி பருப்பு திராட்சை நெய்யெல்லாம் வாங்கிட்டீங்களா? பூ பழம் கூட வாங்கிட்டேன். கரும்பு மஞ்சள் கொத்து இலையெல்லாம் புதுக்கோட்டையில் போய் வாங்கிக்கலாம் லட்சுமி. ஆமாங்க, சுகன்யா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அதை மறந்துட்டேன் இதை மறந்துட்டேன்னு சொல்லக்கூடாதுல்ல. அடடாடாடா, இதெல்லாம் எனக்கு சொல்லணுமா லட்சுமி? தெரியும் லட்சுமி, சீக்கிரம் கிளம்புற வேலையை பாரு. ஏங்க பொங்க பானை வாங்கணுமே, மறந்துட்டீங்களா? திருச்சியிலேருந்து என்னென்ன கொண்டு போக சொல்லு, எல்லாம் புதுக்கோட்டையில் போய் வாங்கிக்கலாம்ப்பா. ஏங்க பொங்க பானை பித்தளையில வாங்க போறீங்களா சில்வர்ல வாங்க போறீங்களா? நம்ம பாரம்பரியப்படி மண்பானையில் வைக்கிறது தான் வழக்கம். இருந்தாலும் சுகன்யா மாமியார்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குவோம். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சிருவோம். என்ன லட்சுமி, சுகன்யா வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து உன் முகமே சரியில்லை. பின்ன என்னங்க, பின்ன திருச்சியில இருந்து அம்மாவும் அப்பாவும் தூக்க முடியாம தூக்கிட்டு வந்து பொங்கல் சீர் கொடுக்குறமே, அவளுக்கு கொஞ்சமாவது நம்ம மேல பாசம் இருக்கா? அவன் என்ன தண்ணி கொடுத்தனமா இருக்கா? உங்ககிட்ட மணிக்கணக்காக உட்காந்து பேசுறதுக்கு மாமியார் நாத்தனார் அத்தனை கும்பல் இருக்கு. எப்படிம்மா முடியும்? கால்வலி எப்படிமா இருக்குன்னு ஒரு வார்த்தை கேட்டாலா பாருங்கங்க, இந்த ஒரு வருஷத்துல எப்படி மாறிட்டா? கூட்டு குடும்பத்தில் வாழ போற, அங்க இருக்கவங்களுக்கு தகுந்தாப்பல ஒன்று நீ மாத்திக்கமா சுகன்யான்னு நம்ம தானம்மா சொன்னோம். என்னமோ போங்க, உங்க பொண்ணை நீங்க தான் மெச்சுக்கணும். அப்பா, நான் தான்ப்பா சுகன்யா பேசுறேன். ஊர் போய் சேர்ந்துட்டீங்களா? அம்மாவுக்கு கால்வலி எப்படிப்பா இருக்கு? கேட்கணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன்ப்பா. அடுத்தடுத்து வேலை வந்துச்சா மறந்துட்டேன்ப்பா. நீங்களும் தான் ஒரு நாள் இருந்துட்டு போயிருக்கலாம். நீங்கள் தான் பறக்க கிளம்பிட்டீங்களே. ஆமாடா கண்ணு, அப்பாவுக்கு வேலை இருக்கலடா கண்ணு. நீ எதை பற்றியும் கவலைப்படாம பொங்கலுக்கு ஆக வேண்டிய வேலையை கவனி. அம்மா பக்கத்தில் உட்காந்து ரொம்ப நேரம் பேசணும் தான்ப்பா ஆசை. ஆனால் இந்த அவங்க அம்மா வந்துட்டாங்க, தலைகால் புரியாமல் ஆடுறானே, அத்தை நினச்சிக்க கூடாதுல்லப்பா. அதுக்காக தான்ப்பா. சுகன்யா கண்ணு, நீ எது செஞ்சாலும் கரெக்டாக தாண்டா செய்வ. ஏன்னா அப்பா ஒன்று அப்படி வளர்த்துருக்குறேன். புகுந்து வீட்டு மனுஷால புரிஞ்சு நடந்துக்கணும்னு நினைக்கிற பத்தியா, அது போதும்டா எனக்கு. கண்ணு, என் வயசுக்கு எத்தனையோ பொங்கலை பார்த்துருக்கேன்டா. ஆனால் எனக்கு இது தாண்டா ஹாப்பி பொங்கல்.